கட்டர் அண்டு ரோலர் மில்ஸ் 2 மில்லை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல கட்டர் மில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஷார்ப் நைஃப் இருக்கும், பிளேடு மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஃபீடை போடும் பொழுது அந்த ஃபீடை நமக்கு வெட்டி தரும். சரிங்களா? இதனுடைய யூசஸ்ன்னு பார்த்தோன்னு சொன்னால், ஃபைபரஸான மெட்டீரியல், அது எதை மாதிரினா அனிமல் டிஷ்யூ, அது மட்டும் இல்லாமல் மெடிசினல் பிளான்ட்ஸை கட் பண்ணுறதா இருக்கட்டும், அதனுடைய பார்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கட் பண்ணி தரதுக்கு இந்த கட்டர் மில்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் இந்த கட்டர் மில் ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். கட்டர் மில் இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபீடு உள்ளக போடுவோம், உள்ளக அந்த ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். அது போக ஸ்டேஷனரி பிளேட்ஸ்ன்னு சொல்லி பெர்மனண்ட்டாக ஒரு பிளேடு இருக்கும். இந்த பிளேடும் ஒரு இதாகும்போது சேர்ந்து வரும் பொழுது நமக்கு சிஸ்ஸர் மாதிரி கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும். அப்போது நமக்கு ஏற்ற சைஸ் அச்சீவ் ஆனோடனே கீழே உள்ள ஸ்க்ரீன் வழியாக என்ன சைஸ் வச்சுருக்கோமோ நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ரெண்டாவது நம்ம ரோலர் மில்லை பார்க்க போகிறோம். ரோலர் மில்லில் க்ரஷிங் தான் பிரின்சிபலு. அப்படியே நொறுக்கக்கூடியது தான் இதனுடைய பிரின்சிபலு. எப்படி நொறுக்கும்னு சொன்னால், 2 பக்கமும் வீலோ அல்லது மில்லர்ஸோ அல்லது ரோலர்ஸோ இருக்கும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது இடையில நடுவில் நம்ம போடக்கூடிய மெட்டீரியல் போகும் பொழுது அதை க்ரஷ் பண்ணி நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு மாற்றி தரும். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சீட்ஸை உடைப்போம்ல, க்ரஷ் பண்ணுவோம், அந்த இடங்களில் இந்த ரோலர் மில் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் டிஷ்யூஸை சால்வன்ட் பெனிட்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த ரோலர் மில்லை வச்சு தான் அதை பண்ணுவோம். ரோலர் மில் இப்படி தான் இருக்கும். இது இங்கையும் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ரோலர் மில்லை யூஸ் பண்ணுறாங்க. இங்கை நம்ம உள்ளே ஊற்றும் பொழுது இது இந்த பக்கம் சுற்றுதா, இதில் இங்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். அப்படி பேஸ்ட் ஆனோடனே அடுத்த ரோலருக்கு போவோம். அப்படி போய் இந்த இடத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்துல நைஃப் எட்ஜ் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல உள்ள எல்லா இங்கும் கீழே உள்ள நம்மளுடைய அவுட் இங்காக நம்ம மாறிடும். இந்த மாதிரியும் ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டீரியலை போடும் பொழுது இந்த மாதிரி இது ஆப்போசிட்டாக சுற்றும். அப்போ நடுவில் அந்த மெட்டீரியல் மாட்டிக்கிட்டு க்ரஷ் ஆகி கீழே நமக்கு தேவையான சைஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.